அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வெல்த் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து நம்ம 12th ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்டரியில இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐஎன்சி வரைக்கும் பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ ஐஎன்சி எப்படி உருவாச்சு, யாருடைய கீழே ஐஎன்சியோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம். இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐஎன்சியோட நோக்கங்கள்ல இவங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலதை வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ முக்கியமான நோக்கம் மற்றும் கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல அரசியலமைப்புல வந்து அவங்களுடைய மாற்றங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பாங்க. அப்ப அரசியலமைப்புல என்ன மாதிரியான மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசாங்கத்துல பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறதா இவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, அங்க இனப்பாகுபாடு இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம மேலேயே பார்த்திருப்போம். அப்போ உயர் பதவிகளை வைக்கக்கூடிய திறமை வந்து இந்தியர்களுக்கு இல்லை அப்படிங்கறதும், சோ இனப்பாகுபாடு காரணமா அவங்க மட்டும்தான் உயர் பதவிகளை வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்ததாகவும் நம்ம பார்த்திருப்போம். சோ அதனால அவங்களுடைய முதல் கோரிக்கை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அரசாங்கத்துல பங்கேற்பதற்கான வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறது. சோ அடுத்தது, அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். சோ முதல்ல சொல்லியிருப்போம், இன பாகுபாடு காரணமாக இந்திய பிரதிநிதிகளை வந்து அவங்க நியமிக்கல. சோ அதனால அரசுல இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் அப்படிங்கறதையும் இவங்களுடைய நோக்கமா வச்சிருந்தாங்க. பொருளாதாரத்துல என்ன கோரிக்கைகள் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிக அதிகமா ஒரு பசியா இருக்கட்டும், பட்னியா இருக்கட்டும், இது வந்ததுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே அது வந்து நிலவரியா தான் இருந்தது. அப்ப நிலவரியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்ன? அதிகமான நிலவரி வசூலிக்கிறாங்க, இதனால விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. சோ நிலவரியை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது இவங்களோட முக்கியமான கோரிக்கையா இருக்கு. ஓகேங்களா? சோ நிலவரி வந்து குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும், ஜமீன்தார்களுடைய சுரண்டர்கள்ல இருந்து விவசாயிகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை வந்து பொருளாதார ரீதியாக காங்கிரஸ் வந்து முன் வச்சது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம சுதேசி பொருட்களுக்கு நன்மை கிடைக்கணும். இதெல்லாம் தான் நம்ம ப்ராப்ளம்ஸை பார்த்தோம் இல்லைங்களா? சோ அங்கிருந்து இறக்குமதி செய்யறதுனால என்னாச்சு அப்படின்னா, நம்மளுடைய கைவினை பொருட்களும் நம்மளுடைய எதெல்லாம் நம்ம பிரசித்தி பெற்றிருந்தோமோ அதெல்லாம் நம்ம டவுன் ஆனது அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்துட்டு இருந்தோம். சோ இது எல்லாமே முக்கியமான கோரிக்கையா அவங்க வைக்கிறாங்க. அப்போ சுதேசி பொருட்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்துல இறக்குமதி செய்யப்படும் பண்டங்களின் மீது அதிக வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சோ இது மூணு சார்ட் அவுட் ஆச்சு அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் பொருளாதாரத்துல நம்ம வந்து சிறந்து விளங்க முடியும் அப்படிங்கறதுலயும் அவங்க குறிக்கோளா இருந்தாங்க. ஓகேங்களா? சோ இந்த மேப்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எங்கெல்லாம் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு அப்படிங்கறதா. சோ ஐஎன்சி மாநாடுகள் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1885ல சோ ஃபர்ஸ்ட் பம்பாயில தான் வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்திருப்பாங்க. 87 இது தேர்ட் கான்ஃபரன்ஸா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அது வந்து இந்த மேப்ல ரொம்ப டீடைலா கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு மாநாடுகள் எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த வருஷங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கறத இதுல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன குறிக்கோளா இருந்துச்சு, முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிர்வாகம். சோ நிர்வாகம் அகைன் முதல்ல பார்த்திருந்தோம். முதல்ல இந்தியர்களுடைய பிரதிநிதிகள் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அரசாங்கத்தில் பிரதிநிதிகள் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி அரசாங்கத்துல பிரதிநிதிகளா மாறணும் அப்படின்னா அவங்க குடிமைப்பணி தேர்வுகள் அப்படிங்கறது கண்டிப்பா எழுதியிருக்கணும். சோ குடிமைப்பணி தேர்வுகள் எழுதுறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, தகுதியான இந்தியர்கள் லண்டன்ல போய் அவங்களுடைய எக்ஸாமை எழுதிட்டு வரணும் அப்படிங்கறதுதான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, யாரெல்லாம் வசதி பெற்றவங்களா இருக்காங்களோ, திறமை படைச்சவங்கிறது கிடையாது, லண்டன் போயிட்டு வர்றதுக்கு யாரால முடியுமோ அவங்க வந்து குடிமைப்பணி தேர்வுகளை வந்து போட்டியிடுறதுக்கு அவங்களால முடிஞ்சிச்சு. சோ அதனால என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கிலாந்துலயும் இந்தியாவிலும் ஒரே நேரத்துல இந்த குடிமை பணிகளுடைய தேர்வு வைங்க. ஏன் அப்படின்னா, திறமைசாலிகளா இருந்தாலும் அவங்களால லண்டன் போக முடியல அப்படிங்கிற பிரச்சனைனால அவங்களால அரசு பதவிகளையோ உயர் பதவிகளையோ இருக்க முடியறது இல்லை அப்படிங்கிற கோரிக்கையுமே இவங்க வச்சாங்க. சரிங்களா? சோ என்னது, இங்கிலாந்துலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்துல நடத்தணும் அப்படிங்கிறது. அடுத்தது நீதித்துறை. சோ நீதித்துறை அப்படிங்கிறது முதல்ல நம்ம சொல்லியிருப்போம், ரொம்ப லென்த்தியா இருக்குது ப்ராசஸ் அப்படிங்கிறது, ஜுடிஷியல் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாள் எடுக்குது. அதுலயுமே இனப்பாகுபாடு இருக்கு. இதுல யாருக்கு நம்மளோட நீதித்துறை அறிவு இல்லாம யாரையும் கொண்டு வராதீங்க அப்படிங்கிறது மிதவாதிகளுடைய கோரிக்கையா ஆல்ரெடி இருந்துச்சு. ரைட்? சோ அதாவது ஆரம்ப கால போராட்டவாதிகளுடைய கோரிக்கையா அது இருந்துச்சு. நீதித்துறைகளை அவங்களுக்கு வந்து சிறப்பு பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாம வட்டார மொழிகளையும் அவங்க தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் என்ன பிரச்சனை வருது, அதுக்கு எப்படி சார்ட் அவுட் பண்ணணும், இல்ல மக்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதேதான் இங்கேயே இருக்கு. இந்திய அரசியல் செயல்பாடுகளிடம் ஒரு தலைப்பட்சமா நடந்து கொள்றது வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. சோ இதனால நீதித்துறையிலும் ஒரு சீர்திருத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்ப எல்லாத்தையும் கம்பைன் பண்ண வேண்டாம், நிதி நிர்வாகம் வேறையா இருக்கட்டும், நீதி நிர்வாகம் வேறையா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு இடங்களையுமே வந்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒழுங்குபடுத்தக்கூடிய சட்டங்கள்ல இருந்து இந்த நீதித்துறையை பிரிச்சிருங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ நடைமுறைப்படுத்தும் நிர்வாகமும் நீதி நிர்வாகமும் தனித்தனியே பிரிக்கணும் அப்படிங்கிறதையும் கோரிக்கை வச்சிருந்தாங்க. சோ இதுதான் 4 கோரிக்கை. முதல்ல என்ன, அரசியல்ல அவங்களுடைய கோரிக்கை வச்சாங்க. அடுத்தது பொருளாதாரத்துல கோரிக்கை வச்சாங்க. அடுத்தது நிர்வாகம்ல கோரிக்கை வச்சாங்க. அடுத்தது நீதித்துறையில கோரிக்கை வச்சாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஐஎன்சி உருவாக்குனதுக்கு அப்புறமும் அவங்க கிட்ட கோரிக்கைகள் வச்சதும் இருக்கட்டும். இப்போ தொடக்க கால தேசியவாதிகளோட பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ முதல்ல சொல்லியிருப்போம், இதெல்லாம் யாருடைய ஒர்க்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆரம்ப காலத்துல யாரெல்லாம் வந்து லீட் எடுத்துட்டு போனாங்களோ அவங்கதான் வந்து முதல்ல இந்த கோரிக்கைகள் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சாங்க.
அப்போ இவங்கதான் எல்லாத்துக்கும் முன்னோடியாவும் இருந்தாங்க. ஆனா வெறும் மனுக்கள் வைக்கிறதுனாலயோ இவங்களுடைய கோரிக்கைகள் வைக்கிறதுனாலயோ இவங்களுடைய ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ இதை எதிர்த்து ஒரு சாரார் வந்து காங்கிரஸ்குள்ளேயே பிளவு பெற்றிருந்தாங்க. சோ அவங்கதான் இவங்க வந்து யார் யாரெல்லாம் கோரிக்கைகள் மூலியமா வச்சாங்களோ அவங்க மிதவாதிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. சோ பிரிவு ஏற்பட்டு இந்த சொல்யூஷன் இப்படி வராது, எங்களுக்கு வந்து விரைவான ஒரு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இப்ப இந்த தொடக்க கால தேசியவாதிகளுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மேக்சிமம் ஐஎன்சில இப்ப நம்மளோட தமிழ்நாடோட அரசியல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட திராவிடம் அப்படின்னு சொல்லி முதல்ல வர ஆரம்பிச்சது பெரியாரோட பீரியட்ல இருந்து, சுயமரியாதை இயக்கத்துல இருந்து இருக்கட்டும். சுயமரியாதை இயக்கம் உருவானதுக்கான காரணமே இதுவா தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வச்சிருந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐஎன்சி அப்படிங்கிறது ஒரு அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்கள், ஒரு லேமன் பார்ட்டிசிபேட் பண்றதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அது ஆல்ரெடி உயர் வகுப்பை சார்ந்தவர்களால மட்டும்தான் வந்து அது லீட் பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்மளோட தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நம்ம படிப்போம். கரெக்டுங்களா? சோ அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது தொடக்க கால தலைவர்கள் சமூகத்துடைய ஒரு உயர்குடி பிரிவை சார்ந்தவங்களா தான் இருந்தாங்க. சோ மருத்துவர்கள், ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், சோ இந்த மாதிரியான டைப், அதாவது ஆல்ரெடி அவங்க வந்து வெல் செட்டில், சோ ஒரு உயர்குடி சார்ந்தவங்க தான் வந்து நல்ல நிலைமையில இருக்கவங்க மட்டும்தான் வந்து தலைவர்களா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அங்க இருந்துச்சு. சோ அதனால ஐஎன்சில ஆரம்பத்துல இவங்க எல்லாரும் தான் இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் தான் வந்து காங்கிரஸை பிரதிநிதிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே இந்தியாவினுடைய வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வந்தவர்களாயினும் இந்திய தேசிய காங்கிரஸை உண்மையாகவே ஒரு தேசிய அரசியல் சார் அமைப்பாக மாத்தினாங்க அப்படிங்கறத சொல்லலாம். சோ இதெல்லாம் ஆரம்பத்தோட ஸ்டேட் தான். சோ இப்ப நம்ம பார்த்திருப்போம் சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கறதே வந்து பின்னால ஐஎன்சியோட சேர்ந்துருச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போமா. சாரி, சென்னை மகாஜன சபை. சென்னை மகாஜன சபை வந்து ஐஎன்சியோட சேர்ந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு ப்ரொவின்சில இருந்தும் உள்ள வந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரசிடென்சில இருந்தும் ப்ரொவின்சில இருந்தும் வந்தவங்க ஐஎன்சியோட சேர்ந்து ஒரு தேசிய அமைப்பா, ஒரு நேஷனல் ஒரு அமைப்பா வந்து இதை மாத்திருப்பாங்க. இதனால என்ன சொல்றாங்க, எந்தெந்த இடங்கள்ல இருந்து வந்தாலும் இது வந்து ஒரு தேசிய இயக்கமா மட்டும்தான் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கறத இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இது மட்டும் இல்லாம இவங்களுடைய கோரிக்கை வைக்கிறதா இருக்கட்டும், இவங்களுடைய வழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனு கொடுக்கறது, மன்றாடுவது, விண்ணப்பம் செய்வது, இந்த முறையில தான் இவங்க வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. எதிர்த்து யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு இவங்க கட்டுக்கோப்பா அவங்களுடைய வழிகளை பின்பற்றக்கூடியவங்களா தான் இருந்தாங்க. லேட்டரா இவங்களுக்கு ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிக்கும் போது தான் இவங்க நம்மளை சப்ரஸ் பண்றாங்க அப்படிங்கக்கூடிய விஷயமே இவங்க தெரிய ஆரம்பிச்சாங்க. சோ அதனால இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிதவாத தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழைக்கப்படுறாங்க. இந்த மாதிரியே 19ஆம் நூற்றாண்டுல இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான காலப்பகுதியில காலனிய எதிர்ப்பு தோன்றி புரிதல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பிரிட்டிஷர்ஸ் பத்தி நம்ம அப்போஸ் பண்றாங்க அப்படிங்கக்கூடிய இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன் அப்படின்னா அவங்கள என்ன பிலீவ் பண்ணாங்க, பிரிட்டிஷர்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது அவங்களுடைய தாக்கமா இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இந்த இது வந்து பின்னாடி போய்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் இவங்க எல்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா அப்படிங்கிறது, அதாவது தேசியம், சோ இந்தியா அப்படிங்கிறது ஒரே நாடு அப்படிங்கக்கூடிய கருத்தை மட்டும் இவங்க தெளிவா வச்சிருந்தாங்க. சோ இதனால என்ன பண்ணாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் பார்த்தாங்க. வங்காளிகளுக்கான பிரச்சனையோ, மதராசிகளுக்கான பிரச்சனையோ, இல்ல தெலுங்கருக்கான பிரச்சனையோ, படுகருக்கான பிரச்சனையோ இவங்க பார்க்கல. சோ அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளமா இவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து முதல் விஷயம். அடுத்தது உண்மையாலுமே இவங்களுடைய காலனியத்து சித்தாந்தங்களும் சரி, இவங்களுக்கான ஒரு செயல் திட்டங்களையும் இவங்க உருவாக்கிட்டாங்க. சோ எப்படி நம்ம எதிர்க்கணும், எந்த விதங்கள்ல எது நம்மளுக்கு தப்பாப்படுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. சோ இதுதான் வந்து லேட்டர் என்னாச்சு அப்படின்னா ஒரு மக்கள் பிரதிநிதிகள், அதாவது மக்கள் தலைவர்களை உருவாக்க முடிஞ்சது. சோ காந்தியடிகள் மாதிரி ஒரு மக்கள் தலைவர்களை உருவாக்குறதுக்கு இது உதவுச்சு. ஏன், எல்லாரும் ஒரு தாய் மக்கள் அப்படிங்கறத இவங்க கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்தியாங்கிறது ஒரு நாடு, இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யாரு வேணாலும் எங்க இருந்து வேணாலும் கேள்வி கேட்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு தாக்கத்தை உருவாக்குறதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய முக்கியமான பங்குதான். அப்ப 1890களோட பிற்பகுதியில இந்திய தேசிய காங்கிரஸ்குள்ள ஒரு கருத்து வேற்றுமைகள் நடந்துச்சு. ஏன், இவங்க என்ன கோரிக்கைகள் வச்சாலும் அது வந்து நிறைவேற்றதுக்கு அவங்க தயாராகவே இல்லை. இருந்தாலும் அமைதியான முறையிலும் மனுக்கள் கொடுக்கறது மூலியமாவும் மன்றாடுறது மூலியமாவும் இந்த மிதவாத தேசியவாதிகள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதனால 1890ஸ்ல ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கேள்விகள் கேட்கறதுனாலயோ மனு கொடுக்கறதுனாலயோ இவங்க நம்மளுக்கு எந்த விதமான ஃபேவரிசமும் பண்ண போறது இல்ல. சோ நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம தான் எடுத்துக்கணும், இதை வந்து தட்டி பறிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாரர்கள் உருவாக ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. சோ அதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பால் லால் அப்படின்னு சொல்லக்கூடியது, விச் இஸ் பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய். சோ இந்த 3 பேரு இதுல வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவங்களா இருந்தாங்க. இவங்களோட தலைவர்களா இருந்தாங்க. மன்றாடுவதன் மூலியமா எந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க
போறது இல்ல அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க தான் தீவிர தேசியவாதிகள் இழைக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டோம். சோ 1897ல திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படிங்கறது சொன்னார். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கூற்றை யார் சொன்னது அப்படின்னு கொஸ்டின் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இதுல இருந்து அவங்க மன்றாடுறதெல்லாம் போயிடுச்சு. நீ எனக்கு உரிமை கொடுக்கறது இல்ல, அப்ப அந்த உரிமையை நான் பறிச்சுக்கிறேன் அப்படிங்கக்கூடிய விஷயம் இதுல இருந்து நம்மளுக்கு தெளிவா தெரியும். ஓகேங்களா? இதனாலதான் இவங்க தீவிரவாதிகளா மாற ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பொறுமை அவங்க கிட்ட இல்ல, பொறுமை காக்குற அளவுக்கு அவங்களும் வர்த் இல்ல அப்படிங்கறது இவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? சோ இதனால மனுக்கள், பிரார்த்தனைகள் மூலமாக மிதவாத தேசியவாதிகள் கேட்டுக்கொண்டிருந்த பொருளாதார அல்லது நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு பதிலாக தீவிர போக்குடைய அவருடைய தொண்டர்களும் சுயராஜ்யத்தை வேண்டினாங்க. இந்த மாதிரி நீங்க சாஃப்ட் சைட்ல போகாதீங்க, இவங்க நம்மளுக்கு செய்ய மாட்டாங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கிறதுல இவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தவங்களும் வந்து இப்ப மிதவாதிகள் தேசியவாதிகள் சொல்லி மாத்தி மாத்தி நீ பண்றது தப்பு, நான் பண்றது தப்புன்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி என்னதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர்த்தோட கொள்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்னாதான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எங்களுக்கு தேவையான சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுதந்திரம் அப்படிங்கறதா இவங்களுடைய கோரிக்கையா இருந்தது. போன வேஸ் வேணா வேற வேறையா இருக்கலாம், ஆனா கோல் அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்கும் ஒண்ணுதான். ஓகேங்களா? அப்ப இவங்க ரெண்டு பேருமே இந்திய தேசியவாத இயக்கத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்போம். அப்போ சுதேசி இயக்கம் சுதேசி இயக்கம் வந்து உருவாக்குறதுக்குமே வந்து இவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததுல என்ன கொடுப்போம் அப்படிங்கறதுல கொடுத்திருக்காங்க. சோ 1905ல வந்து வங்க பிரிவினை நடந்துச்சு. சோ அது எதனால நடந்தது, எப்படி உருவாச்சு, சுதேசி இயக்கம் எப்படி உருவாச்சு, அது எல்லாமே நம்ம அடுத்ததுல வருவோம். இப்ப வந்து வெறும் 1885ல காங்கிரஸ் எப்படி உருவாச்சு, அதுல என்ன கழகங்கள் இருந்துச்சு அப்படிங்கறது மட்டும்தான் அதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இது எல்லாமே வந்து பின்னாடி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சோ இவங்களுக்கான ஒரு சுய உதவியா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய இயக்கங்கள் உருவாடுறதா இருக்கட்டும், இவங்களுக்காக போராட்டங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல ஒவ்வொன்றா நிலவ ஆரம்பிச்சது. அப்பதான் உண்மையாலுமே பிரிட்டிஷர்ஸ் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு என்ன மாதிரியான தீங்கு விளைவிச்சிட்டு இருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான துரோகங்கள் விளைவிக்கிறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு பின்னால தெரிய வந்துச்சு. ஓகேங்களா? அப்ப மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் இவங்க ரெண்டு பேருமே வழிகாட்டிகளாக பொறுப்பு வகித்து அப்பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டிய தேவை உள்ளது அப்படிங்கறதையும் இவங்களுடைய கருத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்க. இதுல ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படிங்கிறது எதுக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பத்திரிகைகளுக்கு தான் இதோட முக்கியமான பங்கு இருந்துச்சு. ஓகேங்களா? சோ பத்திரிகைகள் முதலான பல்வேறு வழிகள்ல தேசிய உணர்வத்தை எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சோ இது மூலியமா தான் அவங்களுடைய தேசியத்தையும் அவங்களுடைய நாட்டு பற்றியும் அவங்க பரப்புனாங்க அப்படிங்கறதே நம்ம சொல்ல முடியும். சோ 1885ல ஐஎன்சி உருவானப்போ 3ல் 1 பகுதியினர் பத்திரிகையாளர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. சோ என்ன பண்ணிருப்பாங்க, பத்திரிகையாளர்கள் சொன்ன முதலே பார்த்திருப்போம், இவரா இருக்கட்டும், சுப்பிரமணியரா இருக்கட்டும், சோ ஹிந்து, சுதேசமித்திரன், இந்த மாதிரி பத்திரிகைகள் உருவாகினதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் இவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. ஒவ்வொரு இடங்களையும் வங்காளி பத்திரிகை இருந்துச்சு, பெங்காலி பத்திரிகை இருந்துச்சு. அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்களுமே வந்து பத்திரிகைகளை வெளிவிட்டாங்க. அப்படி யார் யார் என்ன பத்திரிகைகள் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல், வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடியதும், ராஸ்ட் கோஃப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பத்திரிகைகளை தொடங்கி இருப்பாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறது பெங்காலி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகைக்கு செய்தி பத்திரிகை ஆசிரியர் இருந்திருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும், யார் ஆசிரியர், என்ன பத்திரிகை அப்படிங்கறதுல. ஓகேங்களா? அதே மாதிரி திலகர் அப்படிங்கிற கேசரி, மராட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகைகளை தொடங்கி இருப்பாங்க. சோ இதுல மராட்டா அப்படிங்கிறது இங்கிலீஷ், கேசரி அப்படிங்கிறது மராத்தியில் இருக்கக்கூடிய பத்திரிகை அப்படிங்கறதையும் இதுல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு பத்திரிகை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதமாவே இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லலாம். சோ 1878ல பத்திரிகை சட்டம் அப்படிங்கறத உருவாக்குறது மூலமா எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இவங்களுடைய பத்திரிகை இருந்திருக்கும் அப்படிங்கறதையும் நம்மளால உணர முடியும். சரிங்களா? அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய முயற்சிகளையும் செய்திகளையும் இந்த பத்திரிகைகள் தான் வந்து மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துச்சு அப்படிங்கறதையும் இவங்க சொல்லுவாங்க. அப்போ காலனி அரசோட அடக்குமுறை கொள்கைகளுக்கும் சட்டங்களுக்கும் எதிராக பொதுமக்கள் கருத்தை உருவாக்குவதில் பத்திரிகைகள் தான் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சது. ஏன்னா இது ஒரு மாஸ் மீடியா, ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இது போய் ரீச் ஆகும் அப்படிங்கறதும் இவங்க தெளிவா இருந்தாங்க. அப்ப தேசிய இயக்கத்துல மத்தியதர வகுப்பினரும், விவசாயிகளும், கைவினைஞர்களும், தொழிலாளர்களும் மிக முக்கியமான பங்கை வகிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாலகங்காதர திலகர் உறுதியாக நம்பினார். ஏன்னா முதல்ல நம்ம யார் பார்த்திருப்போம், உயர்குடி வகுப்பை சார்ந்தவர்கள் தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம்ல. சோ இந்தியா, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இந்த பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சாராருக்கு கிடையாது, ஒவ்வொருத்தங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படிங்கறத உணர்ந்த தருணம் அது. அதனால திலகர் என்ன நம்புறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களா இருக்கட்டும், இல்ல மத்தியதர வகுப்பினரா இருக்கட்டும், சின்ன சின்ன ஒவ்வொரு குட்டி குட்டி நபர்களுடைய பங்களிப்புமே வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத இவர் உணர்றாரு. காலனி அரசனுடைய அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக மக்கள் பிரிவினரிடையே மன நிறைவின்மையை பரப்புவதற்கு
அவர் பத்திரிகைகளில் பயன்படுத்தார். ஓகேங்களா. சோ இதுவும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருமே சேர்ந்து இவங்க கொடுக்கணும், அவங்களுடைய வாய்ஸ் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படிங்கறதுல இவங்க தெளிவா இருந்தாங்க. இதுக்காக திலகருக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. சோ 124A அதன் கீழ் என்ன பண்ணாங்க அப்படின்னா வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாலகங்காதர திலகருக்கு. 1897 ஜூலை 27ல திலகர் வந்து கைது செய்யப்படுறாரு. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A கீழே ஒரு குற்றம் சாட்டப்படுறாரு. சோ திலகர் வந்து தேசிய அதாவது தீவிரவாதி பிரிவுகளை தான் சார்ந்தவரா இருப்பார். ஆனா இவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து 2 பிரிவினரும் மிதவாதிகளும் சரி தீவிரவாதிகளும் சரி 2 பேரும் இணைந்து வந்து குரல் கொடுக்கறாங்க. அவர் மேல எந்த தப்பும் கிடையாது, அவர் எதுக்காக நீங்க அரெஸ்ட் பண்ணணும், எங்களுடைய உரிமைகளை கேட்கறதுக்காக எப்படி நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை வந்து 2 பேருமே இணைந்து செயல்படுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கோ நம்மளுடைய கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்துறதுக்கோ பத்திரிகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓகேங்களா. சோ கருத்து சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் இது ரெண்டும் தான் வந்து விடுதலை போராட்டத்தோட முக்கிய கூறுகளா இருந்துச்சு அப்படிங்கறதும் இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. சோ அடுத்தது தாதாபாய் நௌரோஜியோட பங்கு என்ன, நம்ம நாட்டுல என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அதுக்கு அவருடைய குறிக்கோளுங்கிறதும் அவரோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கறது எல்லாமே அடுத்தடுத்துல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. சோ இதோட இந்த புக்கோட 1 மார்க்ஸும் பார்த்துட்டு அந்த வீடியோஸ் நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.